தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எவ்வளவு வருவாய் இருக்குன்னு பாரு. நான் சொல்றதை இதுக்கு மேல நீ நம்பளைன்னு வச்சுக்க, உன்னை ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது, உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. பால் பொருளாதாரம் பார்த்துக்க. பால் பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். சாராய பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 50,000 கோடி. பாலில் 3 லட்சம் கோடி வருவாய் இருக்கு, சாராயத்தில் 50,000 கோடி இருக்கு. அப்போ சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். இதுல எந்த பக்கம் உங்க மகன் நிக்க என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கியில் புரிந்து கொள்ளணும். உயிரை எடுக்கிற சாராய பொருளாதாரத்திற்கா, உயிரை கொடுக்கிற பால் பொருளாதாரத்திற்கா? குடிக்க வச்சு அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதுக்கா, இந்த பாலை கொடுத்து என் பிள்ளைகளை ஊட்டமா வளர்க்கறதுக்கா? எந்த பக்கம் நிக்க? நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? அதுதான். சாராயம் காய்ச்சறவன் பக்கமா, பால் விற்கிறவன் பக்கமா? डेयरी सेक्टर 8.5 लाख करोड़ रुपए का है, जिसकी वैल्यू धान और गेहूं के कुल प्रोडक्शन से भी ज्यादा है. उसकी ड्राइविंग फोर्स भारत के ग्रामीण क्षेत्र में रहने वाली महिलाएं हैं, हमारी माताएं हैं, हमारी बेटियां हैं. பால் பொருளாதாரத்தில் பால்ல பெரிய சந்தை இருக்கு. டைரி டேல பேசுறாரு பிரதமர். பால் நாள்ல பெரிய சந்தை இருக்கு. அதுலயே நம்ம பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். அது நம்ம தாய்க்கு, நம்ம குடும்பத்திலவைக்கு, நம்ம பிள்ளைக்கு, எல்லாருக்குமான பொருளாதாரம் அதுல இருக்குன்னு பேசுறாரு நாட்டின் பிரதம அமைச்சர். நான் பேசினா நீ நம்பல, சாதாரண மகன், நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுறாரு. இப்பவாவது இந்த மகனை நம்பு. நான் சொல்றத நம்பு. நான் வறுமைன்னு உங்க சொல்லு இல்லாம ஒழிக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கிறேன், வேலை இல்லைங்கிற நிலை இல்லாத ஆக்குறேன். நம்பு, என்னைய நம்பு. பால் ஒரு முழுமையான உணவு. இங்க பாரு, இந்த பிள்ளை பாலை குடிச்சுன்னா பசிக்காது. ராத்திரியில நீ சாப்பிடாம போனீன்னா அம்மா வெறுவயத்துல படுக்காதப்பா, பாலையாவது குடிச்சிட்டு படுன்னு சொன்னா. ஏன்னா பால் முழுமையான உணவு, ரிச் புரோட்டீன், நல்ல முழு உணவு. இங்க பாரு, பாலை என் பிள்ளைய குடிக்குது. இந்த பாரு, நான் என்ன பண்ணுவேன், என் பண்ணையிலிருந்து தாயின் மாரில் நம்ம பால் தான் குடிச்சோம், ஆனா கழிவு வந்தது. வேற எந்த திரவ உணவுலையும் உலகில கழிவு வராது. அதுல இருந்து என்ன சொல்ல வர்றோம்? பால் முழுமையான உணவு. நான் பண்ணை வச்சிருக்கேன், என்கிட்ட பால் இருக்கு, கோழி பண்ணை வச்சிருக்கேன், முட்டை இருக்கு. இதை முதல்ல எங்கே ஏற்றுமதி செய்வேன்? பசுஞ்சோலை பள்ளிகள்னு நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன். என் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் தான் முதல்ல அனுப்புவேன். படிக்க போற பிள்ளைக்கு இவங்க மாதிரி உப்புமா கிண்டி போட மாட்டேன். பால், முட்டை. இங்க பாரு, எப்படி பாரு, வாசல்லையே கடை இருக்கும், வாசல்லையே அன்பு இல்லம்னு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தளிர் என்று விடுதி வச்சிருப்பேன். இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள், அதாவது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தளிர், அந்த இடத்துக்கு தான் முதல்ல போகும். அதுபோக மிச்சம் பால் சந்தை. நானே குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் அங்காடின்னு வச்சிருப்பேன். அந்த மருதம் அங்காடிக்கு போகும். நீ போய் அங்க கட்டிட்டு நீ தூய பாலை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல முடியல, என் வீட்டில் கொண்டாந்து கொடுனாலும் யாரு கொடுப்பான். கொடுக்குறவன் அவனு கவர்மெண்ட் வேலை தான். பாருங்க, கொண்டு வருவேன். இது எதுக்குன்னா, அன்பு இல்லம்னு முதியோருக்கு கட்டி வச்சிருப்பேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுவரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இதுவரை பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இனிமே எவனாவது தன்னை பெற்ற தாய் தந்தரை, பெற்ற பிள்ளைகளை கைவிட்டால் என்ன நடக்கும்னா, நாட்டின் குடியுரிமையை நீக்கி, கல்வி சான்றிதழ் செல்லாதன ஆக்கி, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் இணைப்பு எதையும் கொடுக்க மாட்டேன். நீ வாழ தகுதியற்றவன், நீ மனிதனாக பிறந்ததே பிழை என்று உன்னைய தூர தள்ளி விட்டுருவேன். பார்த்துக்க, இதுவரைக்கும் இருந்ததை பாதுகாப்பேன். இனிமேல் எவனும் செய்ய முடியாது. பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்காதவன், பெற்ற தாய் தந்தரை மதிக்காதவன், பாதுகாக்காதவன், எப்படி குடியுரிமையை ரத்து பண்ணி விட்டுருவேன். பாருங்க, பாரு, நீ வாழ தகுதி இல்லாதவன், உயிரோடவே நீ இறந்துட்ட கிளம்பிருந்துருவேன்.